குஜராத்தில் மரியம் பீவியினுடைய குடிசைக்கு வந்து விட்டார்கள் கலகக்காரர்கள். 18 வயசு பையன் முடமாகி போனவன். இந்த 18 வயசு பையனை தூக்கிட்டு ஓடி தப்பிக்க வழி தெரியல. அந்த 18 வயசு பையன் சொல்றான், அம்மா நான் முடமாகி போனவன், என்னை அவர்கள் பார்த்தால் விட்டு விடுவார்கள், எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள். 18 வயதான மரியம் பீவியினுடைய மகன் சொல்றான். சரி, இவனை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நம்பி அவள் தப்பித்து போக எத்தனிக்கிறாள். அடுத்த மறு நொடியில் ரசாயனங்களையும் தீக்கங்குகளையும் தூக்கி வீசி அந்த 18 வயது முடமாகி போன பையனை மரியம் பீவிக்கு முன்னால துடிக்க துடிக்க கொண்டீர்களே, இதுதானே நேற்றைக்கு செய்தீர்கள். இது நாளைக்கும் தமிழ்நாட்டில் செய்யலாம்னு நீங்க ஒத்திகை பார்க்கிறீங்க. நாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கோம். அமைதியாக இருக்கிறது மாதிரி தெரியும் உனக்கு. இது புயலுக்கு பின்னால் இருக்கிற அமைதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.